வருமான வரித்துறை அதிகாரிகள் என கூறி பட்டாசு வியாபாரியிடம் 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் திமுக நிர்வாகி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சிவகாசி அருகே விஸ்வநத்தம் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜ் பட்டாசு விற்பனை ஏஜென்ட் தொழில் செய்து வருகிறார். இவர் வீட்டில் இருந்தபோது காலை வீட்டிற்கு வந்த இருவர் தங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் என அறிமுகம் செய்து கொண்டு முறையாக வருமான வரி செலுத்தாமல் முறைகேடு செய்ததாக சவுந்தரராஜை மிரட்டியுள்ளனர். நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் இருக்க 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்டுள்ளனர். சவுந்தரராஜ் தனது உறவினர் மூலம் 10 லட்சம் ரூபாய் பணத்தை தந்துள்ளார். மீதி பணத்தையும் கொடுக்குமாறு சவுந்தரராஜை செல்போனில் தொடர்பு கொண்டு தொடர்ந்து மிரட்டியுள்ளனர். இந்நிலையில் சவுந்தரராஜ் சிவகாசி வட்டார காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் போலி அதிகாரிகளாக நடித்த சாத்தூர் கிழக்கு ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் சுரேஷ், சுப்பிரமணி, கார் ஓட்டுநர் மகேஷ் ஆகியோரை பிடித்து விசாரணை நடத்திய போது தாயில்பட்டியை சேர்ந்த திமுக ஒன்றிய பிரதிநிதி கருப்புசாமி என்பவர் கொடுத்த திட்டத்தின்படி அவர்கள் மோசடி சம்பவத்தை அரங்கேற்றியது தெரியவந்தது. சுரேஷ், சுப்பிரமணி, மகேஷ், கருப்புசாமி ஆகிய 4வரும் கைது செய்யப்பட்டனர். சவுந்தரராஜின் பள்ளி தோழரான கருப்புசாமி ஒரு ஆண்டுக்கு முன்னரே வருமான வரித்துறை சோதனை நடக்க உள்ளதாகவும் 18 லட்சம் ரூபாய் தந்தால் விசாரணையிலிருந்து தப்பிக்கலாம் எனவும் கூறி சவுந்தரராஜை மிரட்டியுள்ளார். அவர் மறுத்ததால் ஆட்களை வைத்து இந்த நூதன மோசடியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.